என்று வருந்தினார்கள். இங்கே என் தம்பி தங்கைகள் மட்டுமல்ல, என் இன மக்கள், என்னரும் பெற்றோர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குக்காக நிற்பவர்கள் எப்போதும் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். ஓட்டுக்காக நிற்பவர்கள் அதையேதான் குறிவைப்பார்களே ஒழிய நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள். திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பதிவு செய்வது, நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கைக்கானவர்கள், நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தம்பிகள், நாங்கள் தலைவர்களை சந்தித்தோம் என்றார்கள். அது தவறு. நீங்கள் சந்தித்தது யாரும் தலைவர்கள் இல்லை, நாம் அப்படி நினைத்துக் கொண்டோம். அவர்கள் தரகர்கள் என்பதை இனிமேலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் உரிமையோடு பாசத்தோடு உங்களுக்கு ஒன்றை சொல்ல உங்கள் அண்ணன் விரும்புகிறேன். நான் இந்த களத்திற்கு வரும்போது எனக்கென்று முன்னவர்கள் யாரும் இல்லை. ஆனால் இன்று உங்களுக்கென்று ஒரு அண்ணன் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையும் திமிரும் உங்களுக்கு இருக்கும். என் மீனவ சொந்தங்களுக்காக பிரச்சனை என்றால் அதற்கு நாங்கள் போராடுவது, அவர்கள் எங்களோடு நிற்பார்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்பதற்காக அல்ல. வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம் என்றால் அங்கே போய் அந்த போராட்டத்திலே பங்கேற்று அவர்களோடு நிற்பது என்பது அவர்களின் ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும், அவர்களின் வாக்கை நாங்கள் பெற முடியும் என்பதற்காக அல்ல. இஸ்லாமிய சொந்தங்களுக்கு பிரச்சனை என்றால் அவர்களோடு இணைந்து நிற்பது, அவர்கள் எங்களை ஆதரிப்பார்கள், எங்களுக்கு வாக்கு தருவார்கள் என்று நம்பி இல்லை. இப்படி இந்த நிலத்திலே நிகழ்கிற எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு ஓடி ஓடி போய் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், தங்கைகள், தம்பிகள் நிற்பதற்கு காரணம் அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக அல்ல. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்குத்தான். அதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சிக்கலையும் ஒப்புக்கு பேசுகிறவன் எவன், உளமாற பேசுகிறவன் எவன், அப்பன் செத்ததற்கு ஒப்பாரி வைப்பவன் எவன், உளமாற ஆடுகிறவன் எவன் என்று தெரியாதவன் இங்கே வாழ்வதில் அர்த்தம் இல்லை. மக்களின் பிரச்சனைகளை மனதிலிருந்து, இதயத்திலிருந்து எடுத்து பேச முடியாமல் எழுதி வைத்து படிப்பவர்களால் இந்த நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை. அண்ணல் காந்தியடிகள், என் அருமை தம்பி தங்கைகளே, எந்த ஒரு வார்த்தையும் நீ வாயிலிருந்து எடுத்து பேசாதே, உதட்டிலிருந்து பேசாதே, உன் உள்ளத்திலிருந்து, இதயத்தில் இருந்து சொற்களை எடுத்து பேசு. நீ வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை, உதட்டிலிருந்து உச்சரிக்கிற சொல் கேட்பவன் செவிவரைதான் சென்றடையும். இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தைகள் தான் கேட்பவன் செவிக்குள் சென்று அவன் சிந்தனையை தொட்டு செயல் வடிவம் பெறும் என்கிறார். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து எடுத்து பேசுகிறோம். இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார். அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இது தகர்க்க முடியாத கோட்டை திமுக, அதிமுக என்பார்கள். நாங்கள் திமுகவை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல, அதிமுகவை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல.
எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கனவு, எங்களுடைய பயணம் என்பது திராவிடம் ஒளி என்பதல்ல, தமிழ் தேசியம் வெல்க வளர்க என்பதுதான். இங்கே கருணாநிதி ஒழிக, அவர் ஒழிக, இவர் ஒழிக அல்ல. எங்களுக்கு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க என்பதுதான் கோட்பாடு. எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல என் இலக்கு, நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு. நேர்மறை சிந்தனை பல மடங்கு ஆற்றலை பெருக்கி தரும் என்கிறான். அதுபோலதான் எதிரி தோற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் களத்தில் நிற்கவில்லை, தமிழ் தேசிய பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்பதற்காக களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு தேசிய மக்களின் படித்த பிள்ளைகளின் கனவு. இங்கே டிஎன்பிசி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பேசுற தம்பி கூட சொன்னார், கமிஷன் என்பது கரப்ஷனாக மாறி நிற்கிறது என்று. இன்றைய சூழலில் அது இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கு. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். ஏற்கனவே வட இந்திய வந்து 1.5 கோடி உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரையும் அடிக்கிறான். போலீஸ் அடிச்சிட்டான், நீ முதலமைச்சர் அமைச்சர் அடிக்கல, அவ்வளவுதான். $75 லட்சம் பேர் வேலை இல்லாமல் தேர்வு எழுதிவிட்டு விண்ணப்பித்து விட்டு வெளியே நிற்கிறார்கள். 55 லட்சம் பேர் விண்ணப்பித்து காத்திருக்கிறார்கள், தேர்வு எழுதி காத்திருக்கிறார்கள். அதுல 29 லட்சம் பேர் பெண்கள். பெண்களுக்கு உரிமை, பெண்களுக்கு முன்னுரிமை, பெண்களை போற்றுவோம், நாங்கள் பெண்ணியவாதிகள் என்று பேசியவர்கள் 29 லட்சம் பேர் பெண்கள் மட்டுமே. அதுல 282 பேர் மாற்று பாலினத்து பிள்ளைகள், திருநங்கைகள். ஒரு தேர்வு 2024 நடந்த தேர்விலே 15,52,000 பேர் எழுதுறான். 15,52,000 பேர். வேலை வாய்ப்பு எவ்வளவு? 3,937 தான். 3,937 இடத்திற்கு 15,52,000 பேர் எழுதுறாங்க. இப்ப இவ்வளவு பேருக்கும் வேலை எப்படி கிடைக்கும் நினைக்கிற? அதுவும் என் தம்பி சொல்ற மாதிரி காசு வாங்கிட்டு தான் போடுவான். அதனாலதான் அவரு கமிஷனை கரப்ஷன் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் வந்து நீ நினைச்சுக்கிட்டு இருக்க தலைவர்களை தேர்வு செஞ்சோம்னு, பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும்.